Good morning, guys. Hi. Day 2 at நாகர்கோயில். நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல். இதை பார்த்தீங்களா, வியூ செம்மையாக இருக்கா பின்னாடி. கீழே ஜங்ஷன் டீ கடைலாம் இருக்குது. தேவைன்னா அடிக்கடி போய் டீ குடிச்சிக்கலாம். ஆனால் நமக்கு அந்த பழக்கம் இல்லையே. வெரி ஜென்டில் கேர்ள். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay. Okay. Okay? இது பண்ணு. Next. டே 2 நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நேற்று வந்து நிறைய இடத்துக்கு போய் சுற்றி வாட்டர் ஃபால்ஸ், மலை ஏறணும், ட்ரெக்கிங்லாம் பண்ணியிருந்தோம். மலை இந்த சென்ஸ் அது ஒரு கோயில் தான், பட் அது வந்து அதுவும் வந்து பெரிய ட்ரெக் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பீச் போயிருந்தோம். இவ்வளோ இடம்லாம் சுற்றணும். இப்போ டே 2 என்னென்னலாம் பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கே வந்து பைக் ரெண்டல் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இங்கே நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் பஸ் ரூட்ஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகணும், அங்கேருந்து இறங்கி ஒரு 10லேருந்து அங்கேருந்து இறங்கி உள்ளே இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு தான். ஒரு சில இடத்துக்கு அவ்வளோவும் பஸ்ஸஸ் கிடையாது. ரொம்ப ஹிடன் ஸ்பாட்ஸ்க்கெலாம் வந்து பஸ்ஸஸ் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டல்ஸ் தான் எடுத்து போகணும். கார் ரெண்டல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 1 டே ட்ரிப் மாதிரி 2800 ஆகுது. பைக் ரெண்டலே 500 தான் ஒரு பைக்குக்கு. ஸோ 2 பைக் மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் 4 பேர், அதனால 2 பைக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இப்போ நாங்கள் கிளம்புறோம். டைம் வந்து 7 ஆகுது. இங்கே தங்கியிருக்க ரூம் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ட்ரெயின் ஏறிடுவோம். அதனால் இப்போ செக் அவுட் பண்ணிட்டு போய் பைக் எடுக்க போகிறோம். அங்கேருந்து இன்னும் ஒரு சில பிளேசஸ்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்னென்னு லைனாக பார்க்கலாம். இப்போ வந்து போகலாம். மேலே வரட்டும், போவோம். லிஃப்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்ததுலேருந்து. யக்ஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நான் தான். அது இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். பேக் கேமராவில் காட்டுறேன். நாங்கள் ஹோட்டல் வந்து பார்த்துருப்பீங்க. ரூம்ஸ் வந்து ஓகே, அந்த நிலமையில தான் இருந்தது. பட் பரவாயில்ல, அந்த விலைக்கு ஓகே. ஒரு ரூமோட விலை வந்து 800 மாதிரி சொன்னாங்க. 4 பீப்புளுக்கு ரூம் இருக்கான்னு கேட்டால் ஒரு ரூமில் 2 பேர் தான் தங்கணும்னு சொன்னாங்க. அதனால் 2 ரூம் எடுத்தாச்சு. ஸோ 800 × 2 வந்து 1600 ஆச்சு ஒரு நைட்டுக்கு. ஓகே, இங்கே எல்லாமே அதே விலை தான். நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா, இது வந்து நான் சீசன் டைம், அதுவும் ஒரு வீக் டே, மண்டே, வீக்கெண்ட் கூட கிடையாது. இதுவே வந்து லீவ் டைம்ஸ்லலாம் வந்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ரேட் வந்து அதிகமாக இருக்கும். மார்ச், ஏப்ரல், மே அந்த டைம்லலாம் வந்தால் லீவில். அதனால் எல்லோரும் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஃபில் ஆகிடும். நான் சீசனுக்கே இவ்வளோ ரேட்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கோம் இந்த பைக் ரெண்டல் கடைக்கு. கிளைமேட் நல்லா இருக்குது தெரியாது, பட் இருட்டிகிட்ருக்கு நல்லா. நாங்கள் வந்து நேற்றே வந்து மழை பெய்யும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கன்னியாகுமரி சைட்லாம் மழை அப்படின்ட்டு நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. பட் நேற்று அதனால நான் வந்து ஃபுல்லாக வந்து ஜாக்கெட்டு, ரெயின் கோட்டு, அதுக்கப்புறம் கொடாண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் எடுத்து வச்சது எதுக்குன்னு தெரில. நேற்று கொளுத்துன்னு வெயில் கொளுத்துச்சு. ஏன்டா இங்கேயும் மழை இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நேற்று எனக்கு. ஆனால் இப்போ நல்லா குளுன்னு காற்று வருது, இருட்டிகிட்ருக்கு அண்ட் தூறல் போடுது. நானும் எல்லா வீடியோவிலும் மழை கேட்குறேன். அந்த மழை வந்தால் மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் இந்த வீடியோலையாவது வருதான்னு பார்ப்போம். கடை வாசலில் கடை திறப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி கடை வந்து 7:30க்கு தான் திறப்பாங்க. நாங்கள் அந்த போர்டில் இருக்க நம்பருக்கு நேற்று வந்து ஃபோன் பண்ணோம். 7 o'clockலாம் வந்துட்டோம், கடை மூடி இருக்கு அப்படின்னு. அவங்க வந்து சரி ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து எடுத்து கொடுத்தாங்க. நல்ல கடைங்க. வந்தீங்கன்னா பைக் ரெண்டல்ஸ்க்கெலாம் சூப்பரான கடை. லின்ஸ் 2 வீலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்து எடுத்து தராங்க. என்ன மனுஷன், குட் பாலிசி. இப்போ கூட நாங்கள் வந்து சீக்கிரமாக போகணும், 2 பைக் வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு சரி வாங்க எடுத்து தரேன் அப்படின்னாங்க. கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வாங்க அப்படின்னாங்க. குட் பாலிசி.
இந்த பைக் ஒன்று, அந்த பைக் ஒன்று. நேற்று எடுத்த பைக்கு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்த்திங்களா, மழை பெய்யுது. மழை பெய்யுது. போகலாம். பார்த்தீங்களா, பின்னாடி ஒரே மலை, ரோடெல்லாம் ஈரமாயிடுச்சு. என் மூஞ்சி கூட ஈரமாயிடுச்சு. பெட்ரோல் போட வந்திருக்கோம். இங்கேருந்து பசிக்குது, ஃபஸ்ட்டு போய் டிஃபன் சாப்பிட்லாம். எல்லாம் நினைஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு ஒரு பிளானு. அதனால் இப்போ நினைறதெல்லாம் நான் கண்டுக்கவே கூடாது. நான் மழை கேட்டேன், அதனால் பைக்கில் ஜாலியாக மழையில் நனைஞ்சிக்கிட்டே போக வேண்டியது தான். ஹெல்மெட் என் மண்டையை விட பெருசாக இருக்குது இந்த ஹெல்மெட்டு. பட் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். போகலாம். சடன் சேஞ்ச். காலையில் கோயில் பார்க்கலான்னு போகிறோம். நாகராஜா கோயில்னு ஒரு இந்த இடத்துல கிட்ட தான் டெம்பிள் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்த இடத்துல டிஃபன் கடை திறந்துருக்கான்னு பார்த்தா ஒரு கடையே திறந்துல்ல. அதனால் போய் கோயில் பார்த்துட்டு வரதுக்குள்ள எல்லாம் திறந்துடும். ஃபஸ்ட்டு போய் கோயில் பார்க்கலாம். நாகராஜா டெம்பிள். இந்த இடத்துல ஸ்லிப்பர்ஸ் விட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே பின்னாடி தான் வந்து தெரியுதா, நான் பேக் கேமரா காட்டுறேன். நல்லாயிருக்கு அந்த கோயில். எனக்கு வந்து கேரளா இதுதான் தருவேன், திருப்பி திருப்பி சொல்கிறேன். பட் இருந்தாலும் அந்த கூரைகள்லாம் வந்து கேரளா ஸ்டைலில் இருக்கு. வந்து சுத்த கேரளா கோயில் தான். பார்த்துருப்பீங்க, அந்த திருநீர் அதெல்லாம் கொடுக்கறது கூட வாழை இலையில் வச்சு மடித்து அழகாக கொடுத்துருந்தாங்க. நேராக உள்ளே போனோம், சாமியை பார்த்தோம். பிளாக் கலரில் என்னமோ கொடுத்தாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. பிளாக் கலர் விபூதியா அப்படின்ட்டு தெரியல, கொடுத்தாங்க, வச்சுக்கிட்டோம். அடுத்து சாப்பிட போகலாம், பசிக்குது. 1/2 மணி நேரம் நீண்ட பயணத்திற்கு பின் சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து என்ன ஹைவேஸ்னா, நாகர்கோயிலேருந்து திருவாண்டம் ஹைவேஸ். இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து திருவாண்டம் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஹைவே இதானா. ஸோ வந்து உள்ளே போய் சாப்பிட்லாம். டைம் வந்து என்ன தெரிகிறது, 8:50 ஆகுது. போகலாம். கோத்தையூர் அருவி. இது வந்து அதான் அந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் தான். அங்கேருந்து வர்றது தான் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் தான் அது. அதோட அருவி இங்கே சும்மா சின்னதாக பின்னாடி தெரியுதா வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, அந்த அருவி தான் அங்கேருந்து வர்றது. பட் மேலே இன்னும் போகணும் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு.
இறங்கக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்குது. அதனால தான் நானும் இறங்கலை. அங்கே போர்டில் போட்டிருக்கு, அதை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். ஏன்னா நான் நேர்மையான கொம்பை. எப்போ திடீர்னு தண்ணி அதிகமாக வரும்னே தெரியாதனால தான் அவங்க வந்து இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் இறங்க மாட்டேன். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆனால் பார்க்கலாம், நல்லாயிருக்கு வியூ. பின்னாடி அந்த மவுண்டெயின்ஸ் இங்கே இப்படி இருக்குன்னா மேலே போனால் இன்னும் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். போகலாம். அதாச்சு அங்கே ஒரு ஸ்ட்ரீட் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நேராக உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே பைக் பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரி ஃபீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய சபரிமலை போகிறவங்க வந்திருக்காங்க. கூட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தும் இது ஒரு வீக் டேஸ், இருந்தாலும் கூட்டம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். போகலாம். கம்மல் கிளிப்பு பேசுறது கேட்குதான்னு தெரியல. இங்கேயும் அங்கேயும் இருக்கும் பேக் சைடில். பட் தண்ணியோட ஃபோர்ஸ் இப்போ வந்து அதிகமாக இருக்கிறதுனால யாரையுமே குளிக்க விடலை. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேகமாக ஊற்றுதுன்னா. அங்கே போய் நின்னா அவ்வளோதான், அடிச்சுக்கிட்டு போக வேண்டியது தான். அங்கேருந்து வர தண்ணியோட சாரம் தான் என் ஃபேஸில் வந்து பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே சின்ன ஃபால்ஸ் மட்டும் தான் குளிக்க விடுறாங்க இப்போதைக்கு. பார்த்தீங்களா, செமையாக இருக்கு. 2வது ரவுண்ட் போக போகிறேன். வீடியோ எடுக்க போகிறதில்ல, நான் தண்ணியில் விட்டேன்னா அப்புறம் அந்த ஃபோன் போயிடும். எனக்கு கை சும்மாவே வழுப்போம், அதனால நான் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கை சும்மாவே வழுப்போம், அதனால நான் ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போகல. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். பாய். போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. செமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அந்த தண்ணி வந்து விழற ஃபோர்ஸ் வந்து தப்புன்னு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ். அப்புறம் இங்கே சேஞ்சிங் ரூம் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சேஞ்சிங் ரூம். அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த 2 ஃபால்ஸாக வந்து மெயினாக யூஸ்வலாக எப்பயுமே வந்து ஓப்பனில் இருக்கும். இப்போ வந்து அதிகமாக அங்கே தண்ணி வருது. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ வேகமாக ஊற்றுதுன்னு தண்ணி. அதனால வந்து அந்த 2 ஃபால்ஸையும் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இந்த இடம் அண்ட் அந்த இடம் அங்கே மட்டும் இப்போதைக்கு குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. செமையாக இருந்தது. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர்ஸ் மேலே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து டைம் கரெக்டாக 11:20 ஆகுது. போவோம். இங்கேருந்து பக்கத்தில் வந்து நிறைய இடம் இருக்குது. இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வருது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் திருப்பரப்பு டேம் அப்படின்ட்டுலாம் நிறைய இடம் இருக்குது. சீனரி பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெதரும் பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள் பின்னாடி இருட்டிக்கிட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு. அந்த மழையிலையும் ஏற்கனவே மழை பெய்யுது, நாம் இன்னும் வந்து போய் மழையில் நினைக்கிறோம். ஆக்சுவலி செமையாக இருந்தது. குட் எக்ஸ்பீரியன்ஸ். மஸ்ட் ட்ரை. போகலாம் வேறு இடத்துக்கு. சூடாக இருக்குது காலிஃப்ளவர் பக்கோடா. பின்னாடி சித்தார் டேம் வியூ பாயிண்ட். இதில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேம் இருக்குது. அது இன்னும் உள்ளே போனோம், நாங்கள் வந்து போகல. அதனால் இங்கேருந்து அப்படியே பார்க்கலான்ட்டு. தெரியுதா, நல்லா இருக்கா? என் ஃபேஸ் தான் ப்ரைட்டாக தெரியுது, பின்னாடி இருக்கிறது எதுவும் தெரிய மாட்டேது. நான் பேக் கேமராவில் காட்டுறேன். மாதிரி இந்த பிளேஸ் காமாக இருக்குது. வந்து கேரளா பார்டரில் ரொம்ப க்ளோஸில் இருக்கும். இங்கேருந்து இந்த ரோடு இருக்கா,
இந்த ரோட்டில் அப்படியே நேராக போனால் கேரளா வந்துடும். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். பின்னாடி பாருங்கள், ரப்பர் தோட்டம், ரப்பர் மரங்கள். அங்கே ஏதோ கட்டி வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே ரப்பர், அந்த ரப்பர் பால் வரும் போல் அதை வந்து எடுத்துகிட்டு போய் ரப்பர் செய்வாங்க. இதுதான் வந்து இங்கே ஆக்சுவலி நிறைய கேரளம் இருக்காங்க. இவங்க இந்த பார்டரில் செய்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா கேரளா மிக்ஸ்டாகவே இருக்குது. இங்கே எது பண்ணாலும் கேரளா சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த மாதிரி. நைஸ். நல்லா புசு 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 புசுன்னு இருக்கு. நாகர்கோயில் திருவேண்டரம் ஹைவே எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால நாகர்கோயில் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போவோம். ஈவினிங் வந்து 5:30க்கு ட்ரெயின், 4 o'clockலாம் வண்டி ரிட்டர்ன் பண்ணோம். நாகர்கோயிலில் ஏதோ ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸோ அங்கே பார்க்க போயிட்டுருக்கோம். பார்ப்போம். சாப்பாடு வேறு சாப்பிட்ணும், அதனால் திருப்பி அங்கே போயிட்டு அங்கே ஏதாவது சைடில் இருந்ததுன்னா சுற்றி பார்ப்போம். எதுவும் பிளான்லாம் கிடையாது, போகிற போக்கில் ஏதாவது இருந்ததுன்னா பார்க்குறது தான் ஃபஸ்ட்டான பிளான், முக்கியமான பிளான். அதுதான் என்னோடய பிளானே. யூஸ்வலாக இந்த மாதிரி தான் ஆலை, எதுவும் பிளான் பண்ணால் எதுவும் ஒழுங்காக நடக்காது. அதனால் அது போதா, அது பின்னாடியே நாமளும் போவோம். போகலாம் டுவர்ட்ஸ் நாகர்கோவில். ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்கோம், சுச்சீந்திரம் கோயில். பேக்ரவுண்டில் ஆக்சுவலி மூடி இருக்கு, இன்னும் திறக்கலை. கோயில் வந்து 4 மணிக்கு திறப்பாங்களாம், பட் 5 மணிக்கு தான் அந்த உள்ள அந்த கருவறை இருக்கும்ல சாமி கோயில், அந்த சாமி பார்க்க முடியுமா 5 மணிக்கு தான். 4 மணிக்கெலாம் நான் வண்டியை ரிட்டர்ன் பண்ணோம், 5 மணிக்கு நான் ட்ரெயின் ஏறணும். ரெண்டுக்குமே வந்து வழி இல்லை. அதனால் இங்கேருந்தே வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டு கிளம்பலாம். பிரியாணி இனிப்பாக இருந்தது. இவங்க ஊர் பிரியாணியில் வந்து தேங்காய் பால் அதிகமாக சேர்ப்பாங்க போல், இனிப்பாக இருந்தது. எனக்கு வந்து காரமாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அவ்வளோதான், பைக் எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது தான் வேலை. 5:30 மணி வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு போகலாம். பஸ் பிடிச்சி நாகர்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். நமக்கு இன்றைக்கி அங்கே தான் ட்ரெயின்னு. நாகர்கோயில் ஜங்ஷன் இல்லை, அது பைக் விட்ட இடம் இங்கே இருக்குது. அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தால் இந்த ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நாகர்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டைரக்ட் பஸ் எதுவுமே இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வடச்சேரிக்கு போய் வடச்சேரியிலேருந்து நாகர்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் வருதா பார்ப்போம், போகலாம்.
வடச்சேரி பேருந்து நிலையமில் இருக்கோம். இங்கேருந்து நாகர்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். பஸ்ஸு வருமா கரெக்டாக 4:15க்கு. டைம் வந்து இப்போது 3:55 ஆகுது. ஒரு 15 to 10 மினிட்ஸில் வந்துடும். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் அதுக்கப்புறம் 5:30க்கு தான் அடுத்த பஸ்ஸாக. டைம் கணக்காக தான் வரும் போல், ரொம்ப வராதான். பஸ்ஸுலே வந்து போட்டிருக்கோமா டவுன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு. நம்பர்லாம் எதுவும் இல்லையா. இங்கே தான் வரும்னு சொன்னாங்க. இந்த பேக் சைடில் டீ கடை இருக்கா, இந்த இடத்துல தான் வரும்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு மேஜரான பஸ் ஸ்டாண்ட் தான் நினைக்கிறேன். நிறைய நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே போகிற பஸ்ஸஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது. அந்த பக்கமும் வந்து திருநெல்வேலி போகிற பஸ்லாம் அங்கே நின்றுட்டுருக்கு அந்த சைடில். இது வந்து டவுனுக்குள்ளே சுற்றுற பஸ்ஸஸ்லாம் இருக்குது போல். வடச்சேரி பேருந்து நிலையம். வெயிட் பண்ணுவோம், பஸ் வரட்டும். நம்ம பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் வரத்துக்கு ஒரு ஆளுக்கு 15 ரூபா ஆச்சு. அப்புறம் இந்த வீடியோவை இங்கே இந்த இடத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இதோட வந்து ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போகிறது தான். ஆக்சுவலி எனக்கு நாகர்கோயில் எப்பயுமே வந்து எல்லா இடத்த விட்டு போகும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் நாகர்கோயிலை விட்டு போகும்போது, லைக் கன்னியாகுமரி நாகர்கோயில் ரெண்டும் ஒன்று தான், அது விட்டு போகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த ஊரில் எல்லாமே இருக்குங்க. வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது, பீச்சஸ் நிறைய இருக்குது, ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து கேரளாவோட அந்த டச் நிறையவே இருக்குது. ஆக்சுவலி அவங்க மீல்ஸுன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதில் வந்து கேரளா ரைஸ் தான் வருது. அண்ட் இந்த கோயிலில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்கள்ல, அந்த திருநீர்லாம், அதெல்லாம் இப்படி கையில் தானே கொடுப்பாங்க. இங்கே வந்து அழகாக வாழை இலையில் வச்சு பூ வச்சு அழகாக மடித்து கொடுக்குறாங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லைட்டாக கேரளா வைப் வருது. ஏன்னா நாங்கள் பார்டர் கிட்ட தான் வந்து போயிட்டு பார்த்துட்டுலாம் வந்ததுனால அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி நாகர்கோயில் மிஸ் யூ ரியலி. இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த ஜேர்னி எங்கே போகலான்ட்டு நம்ம பிளான் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் இந்த சன்செட்டோடு முடிச்சுக்கலாம். தெரியுதா? இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.